ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபோட்டோஷாப் மாஸ்டர் கிளாஸில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இமேஜ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் இமேஜை கட் பண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட பார்த்தீங்கன்னா எப்படி கம்போஸ் பண்ணுறதாங்க ஹிந்தியில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா பென் டூல் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தேவையான பேக்ரவுண்ட் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ண இமேஜோட பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணி இந்த இமேஜோட பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைச்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி அப்ளை மாஸ்க் கொடுத்துக்கேன். இப்போ இந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிருக்கும், அந்த லேயர் மட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேயருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லேயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் கலர் கிரியேட் பண்ணிக்கலாம். சாலிட் கலர் கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டார்க் கிரே செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்து அந்த லேயரை பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோட்ஸில் கலருக்கு மாற்றிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இப்போ அந்த இமேஜ் லேயரை எடுத்து கீழே பார்த்து அந்த லேயரை பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணிக்கங்க. கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இமேஜுக்கு மட்டும் தான் கைஸ் நமக்கு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் இந்த என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு மட்டும் தான் கைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பார்த்து அந்த இமேஜுக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வருது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா அந்த சைடு கூட்டிக்கிறேன். கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸை டவுன் பண்ணிக்கிறேன். இந்த ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது. டார்க்னஸ் சரியாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா அப்பரில் இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டவுன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு திருப்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க லேயரை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கங்க. ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் மேட்ச் ஆகுது. ஆனால் இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இல்லை இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபாகாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டிஷாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லேயருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட்டில் கொடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் திரும்பி கிரியேட் பண்ணிக்கிறேன். திரும்பி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். லேஸாக அந்த இமேஜ் தெரியல அளவுக்கு வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+I ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் இன்வெர்ட் ஆயிரும். அந்த இமேஜை எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிங்க. ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக இருக்க செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் லைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷேடோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது. இப்போ எக்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கலர் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலேருந்து கெடுத்து விட்டிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷேடோ கிடைக்கும். இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விடுங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி உங்களுக்கு தேவையான இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிக்கங்க. நான் ஏன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேடியன்ட் டூல் அப்ளை பண்ண சொன்னோன்னா கிரேடியன்ட் டூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ அந்த ட்ரெஸ்க்கு கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. ஆனால் அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 65% வச்சுக்கலாம். ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வச்சுக்கிறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ கிரியேட் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கங்க.
இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசார்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டர்ன் ஆகும். இப்போ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷேடோ மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லைட்லி அப்பில் இருக்க மாதிரி இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி திரும்பி பார்த்தீங்கன்னா டிசார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலர் ஓடலன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. ஃபுல்லாக பார்த்தா அந்த இமேஜ் பிளாக் ஆயிரும். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ராஸ்டைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இமேஜுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஃபில்டரில் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்குங்க. இப்போ ரைட் கிளிக் திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளரில் காஷன் ப்ளஸ் செட் பண்ணிக்கங்க. பிக்சல் பார்த்தீங்கன்னா 150 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 150 பிக்சல் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி டார்க்னஸ் கிடச்சிருக்கும். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. அப்போ இந்த சப்ஜெக்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RGB சேனலில் ஒர்க் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ளூ சேனலுக்கு வைக்கிறேன். ப்ளூ சேனல் நீங்கள் அப்சைட் தூக்கினா பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேட் ஆகும். அதே நீங்கள் டவுன் சைட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸாக எல்லோயிஷ் ஆகும். இதுவரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க்னஸையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த இமேஜுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் இந்த இடத்துல அடிக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க்னஸ் கொடுக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்னஸை பார்த்தீங்கன்னா இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணு இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டிங் இந்த சைட்லேருந்து வரும். அதனால் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த சைடு லைட்டிங் இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அதான் ஹைலைட்ஸை பார்த்தீங்கன்னா லெஸ் டவுன் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆட் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிப்பிங் மாஸ்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஷேட் ஆகிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஷேட் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். கைஸ் பார்த்து இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா எல்லோ எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா 50% ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 50% பார்த்தீங்கன்னா டூ லோவாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்துக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 90% செட் பண்ணிக்கிறேன். 90% பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. கைஸ் ஒரு 95% செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த லேயர் கண்ட்ரோல் J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்க. ஃபுல்லாக இமேஜ் டார்க்காக இருக்கும். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ரீசெட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க்கும் எடுத்து விட்டுக்குங்க. இப்போ இந்த இமேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா லேஸாக பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் கொஞ்சம் கூடணும். நீங்கள் இந்த மாதிரி கார்னர்ஸை நீங்கள் டார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதோட ஒரு சூப்பர் ட்ரிக் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் இருக்கும். இப்போ அந்த கலர் எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த எல்லோ கலர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி விண்டோக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இமேஜ் இன்வெர்ட் ஆகிருக்கும். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் திரும்பி அதில் கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்குங்க. இப்போ ரைட் கிளிக் ஃபில்டரில் போய்ட்டு திரும்பி காஷன் பிளர் கொடுத்துக்குங்க. 50 பிக்சலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிங்க. கூடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இப்போ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 20% கொடுத்துக்குங்க. ஃபில்லும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கொடுத்துக்கலாம். இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்னஸ் கொஞ்சம் கூடி இருக்கும். இப்போ அந்த இமேஜை கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு அப்ளை ஆகிருக்கும். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா கூடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேயர் லைட் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50% செட் பண்ணிக்கலாம். ஃபில்லும் பார்த்தீங்கன்னா 50% செட் பண்ணிக்கிறேன். கீழே உள்ள லேயரை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த லேயரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒப்பாசிட்டி டார்க்காக ரொம்ப இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 40% செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஓரளவு பர்ஃபெக்டாக இருக்குது. பிளெண்டிங் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசால்வுக்கு மாறிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நார்மலுக்கே செட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்பைன் ஆகி ஒரே ஃபோட்டோவாக இருக்கும்.
இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்குங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் கேமரா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேட் பண்ணிங்க. இப்போ நான் +5 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரில் பார்த்தீங்கன்னா -0.002 கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா லேஸாக பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிறேன். ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஒயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு -5 கொடுத்துக்கிறேன். பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிறேன். இமேஜ் இப்போ தான் டார்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் சேச்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜ் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் சேனலில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா சிம்பிளி இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம் ஆகும். பார்த்தீங்கன்னா -15 கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போ திரும்ப டபுள் டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஷரை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கிறேன். எல்லோ சைடு பார்த்தீங்கன்னா ஒரு +7 கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.